நாட்பட்ட முட்டி வலி, முழங்கால் வலி, கை கால் வலி, இடுப்பு வலி அப்படின்னு உங்கள் உடம்புல இருக்க எந்த வலியாக இருந்தாலும் தட்டி தூக்க இந்த அதிசய பொருள் போதுங்க. அது என்னென்னு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ லேடிஸாக இருக்கலாம், ஜென்ஸாக இருக்கலாம், எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மார்னிங் குக்கிங். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான டிப்பு, நம்மள நிறைய பேருக்கு கை கால் வலி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, முட்டி வலிங்கிறது இப்போல்லாம் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்குது. முட்டி வலினால் வயசானவங்க நடக்க முடியாது, ரொம்ப நேரம் நிற்க முடியாது, படிக்கட்டு ஏற முடியாது. அப்படிப்பட்டவங்க இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள். காலில் முட்டி வலி இருக்குதா, கணுக்கால் வலி இருக்குதா, உடம்புல கை காலில் அங்கங்கே ஜாயிண்ட் பெயின் இருக்குதா, அப்போனா இந்த பொருள் பயன்படுத்தி உங்களோட நாட்பட்ட வலியை சரி பண்ணிக்கோங்க. இது என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கிற கருப்பு உளுத்தம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் கருப்பு உளுத்தம் பருப்பு தான் பயன்படுத்தணும். இந்த உளுத்தம் பருப்பை நல்லா இந்த மாதிரி வெறும் கடாயில் வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரும். அதன் பிறகு இந்த உளுத்தம் பருப்பு பட்டு பட்டுன்னு வெடிக்குங்க. அது வரைக்கும் இதை வறுக்கணும். இது நல்லா இப்போ வறுத்தாச்சு. இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இந்த உளுத்தம் பருப்பில் அதிக அளவு பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் இருக்குது. இது எலும்பை வலுப்படுத்தவும் மூட்டுகளுக்கு நல்ல ஒரு சத்தையும் கொடுக்குங்க. இது கூட நான் சேர்த்துருக்கிறது ஒரு 6-7 போல் கிராம்பு சேர்த்துருக்கேன். கிராம்பு இயற்கையாகவே வலி நிவாரணி. அடுத்து நான் சேர்த்துருக்கிறது அஜ்வைன், அதாவது ஓமம்னு சொல்லுவாங்க. இது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வலியை சரி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பொருளுங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுலேயும் அதிக அளவு கால்சியம் இருக்குது. இந்த 3 பொருட்களையும் மிக்ஸி ஜாரில் ட்ரையாக நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் இப்போ குறைவான அளவில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த பொருட்களோட அளவை அதிகப்படுத்தி இது போல் நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு பயன்படுத்தலாம். இது நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு முட்டுகளில் வலி ஏற்படுதோ அப்போல்லாம் பயன்படுத்தலாம். இது ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க. இது கூட இன்னும் 2 பொருள் சேர்க்க போகிறோம். அதில் முதல் பொருள் கற்பூரம் தாங்க. கற்பூரம் நம்ம உடம்புல இருக்கிற பலதரப்பட்ட வலிகளை சரி பண்ணி தருங்க. இது கூட நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் இயற்கையாகவே நல்ல ஒரு வலி நிவாரணி. உடம்புல வலி வீக்கம் இருந்தால் அதை சரி பண்ணி தருங்க. இந்த எல்லா பொருட்களும் சேர்ந்த இந்த கலவை உங்களோட மூட்டுகளில் இருக்கிற வலி வீக்கத்தை சரி பண்ணி தருங்க. இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கடுகெண்ணெய் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட கடுகெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த எண்ணெய் லேசாக சூடு ஏறி வரும்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுடரை ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சேர்த்துருக்க உளுத்தம் பருப்பு, ஓமம், கிராம்பு, கற்பூரம், மஞ்சத்தூள் இது எல்லாம் இந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த எண்ணெயை நல்லா சூடு ஏறி இது போல் லேசாக வாசம் வரும். அது வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயில் சூடு பண்ணுங்கள். எண்ணெயில் போட்ட உடனே இது போல் எண்ணெய் நல்லா நுர பொங்கி வருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நுரைப்பு அடங்கின பிறகு நல்லா வாசம் வந்த பிறகு அடுப்பிலேருந்து உடனடியாக எடுத்துகிட்டு வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்குங்க. இது உங்களோட கைகளில் தொட்டு பாருங்கள். நீங்கள் தொடக்கூடிய அளவுக்கு சூடு வந்த பிறகு இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இது கொஞ்சம் சூடாக இருக்கும் போது தான் நம்ம பயன்படுத்தணும். ரொம்ப ஆறின பிறகு பயன்படுத்தாதுங்க. சப்போஸ் ஆறிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் அதை சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதை உங்கள் கால்களில், மூட்டு பகுதியில், கணுக்காலோட அந்த ஜாயிண்ட்டில் இல்லைனா இடுப்போட ஜாயிண்ட்லன்னு எங்கெல்லாம் உங்களுக்கு வலி இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு லேசாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க. உடம்புல உங்களுக்கு எங்கே வலி இருந்தாலும் கால் பாதத்தில், காலோட விரல் பகுதியில் லேசாக இது போல் மசாஜ் கொடுத்தீங்கன்னா அந்த வலியெல்லாம் பறந்து போகுங்க. நம்ம உடம்போட மசில்ஸ் எல்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். நமக்கும் நம்ம உடம்புல இருக்க வலியெல்லாம் குறைஞ்சி நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் உங்கள் கால் பாதத்தில், விரல் பகுதியில் மசாஜ் கொடுங்க. உங்களுக்கு முட்டியில் வலி இருந்தாலும் சரி, இல்லை இடுப்பு ஜாயிண்டில் வலி இருந்தாலோ, இல்லை கணுக்கால் அந்த ஜாயிண்டில் வலி இருந்தாலும் இதை நீங்கள் செய்யலாம். நல்லா இதை செஞ்ச பிறகு உங்கள் கால்களை கொஞ்சம் நேரம் வெது வெதுப்பான தண்ணியில் வச்சுருங்க. சப்போஸ் நீங்கள் மூட்டு வலிக்காக முட்டியில் எண்ணெய் தேய்ச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் வெது வெது தண்ணியை ஒரு 20 நிமிஷம் கழித்து அந்த முட்டுகளில் ஊற்றி விடுங்க. இப்போ நான் இது கால் வலிக்காக செய்கிறேன், அதாவது கணுக்கால் வலிக்காக செய்கிறேன். அதனால் அந்த எண்ணெய் அப்ளை பண்ண பிறகு நல்லா அந்த வெது வெது தண்ணியில் வச்சுருக்கேன். தண்ணியோட சூடு குறைஞ்ச பிறகு கால்களை வெளியில் எடுத்துடலாம். நான் ஏற்கனவே சொன்னால் போல் உங்களுக்கு உடம்புல எங்கே வலி இருந்தாலும்
நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெது தண்ணியில் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வச்சு பாருங்கள், அவ்வளோ ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நிறையா பேர் நம்ம உடம்புல இருக்கிற வலியினால் மருந்து மாத்திரைலாம் எடுத்துப்பீங்க. அதுக்கு பதிலாக இந்த சுடு தண்ணி மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இதுவரையும் சொன்ன இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறதும் ஒரு சிறந்த வலி நிவாரணி தாங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்து ஒரு வைத்தியம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது ஒரு சின்ன மிக்சி ஜார். இந்த மிக்சி ஜாரில் ஈரம் இல்லாதவாறு பார்த்துக்கோங்க. இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன், அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. அதை நல்லா இந்த மாதிரி மிக்சியில் ஒரு 2-3 சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச சோம்பை இது போல் வெறும் கடாயில் அப்படி இல்லைன்னா இது போல் ஒரு சாஸ்பேனில் ட்ரையாக சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த சோம்பை, அதாவது சோம்பு தூளை வறுத்துடுங்க. இதோட வாசனை லேசாக வரும், அது வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க. சோம்பு நம்ம உடம்புல இருக்க பலதரப்பட்ட வலிகளை சரி பண்ணும். உங்களுக்கு தலைவலி, கழுத்து வலி, முதுகு வலி, முட்டி வலி, இடுப்பு வலின்னு எந்த வலி இருந்தாலும் அந்த வலியை சரி பண்ணுறதுக்கு இந்த சோம்பை இது போல் பயன்படுத்துங்க. இப்போ நான் சேர்த்துருக்கிறது 200 ml குடிக்கிற தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சோம்பு கலந்த தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கணும். இது நல்லா கொதிக்க விடுங்க. இது போல் கொதித்த பிறகு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடி பண்ண வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். வெல்லத்துக்கு பதிலாக ஒயிட் சுகர் சேர்த்துடாதீங்க, வெல்லம் அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்த பிறகு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வெல்லமெல்லாம் கரைஞ்சி இது போல் இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு இந்த லிக்விடை நீங்கள் வடிகட்டி பயன்படுத்துங்க. உங்கள் உடம்புல எவ்வளோ வலி இருந்தாலும் நீங்கள் மாத்திரையெல்லாம் எடுக்கிறீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு பதிலாக தாத்தா பாட்டி காலத்து இந்த கஷாயத்தை குடிச்சு பாருங்கள். மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டா சைட் எஃபெக்ட் வரும். அதுக்கு பதிலாக இயற்கையான இந்த நிவாரணியை ட்ரை பண்ணால் உங்களுக்கு எப்போ வலி இருக்குதோ அப்போ இதை குடிக்கலாங்க. இன்றைக்கி குடிச்சிட்டிங்கன்னா அடுத்த 2 நாளைக்கு இதை குடிக்கக்கூடாது. மறுபடியும் உங்களுக்கு எப்போ வலி வருதோ இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களோட ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.